ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ எந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிஎன்ஏ 2024க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சர்டிஃபிகேட் அப்லோடுமே போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பண்ணலை அப்படின்னா பண்ணிடுங்க சரிங்களா. பட் எனிவே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 6 வரைக்கும் டைம் இருக்குது சரிங்களா. ஐ திங்க் ஸோ ஜூன் 5 வரைக்கும் டைம் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்க்கலாம். ஸோ எந்த கட் ஆஃப்க்கு என்ன இதில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்களே பார்த்துக்கலாம். த்ரூ யுவர் ஃபோன் மூலியமாகவே பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படின்றத இப்போ சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கு பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா www.tneonline.org டிஎன்ஏயோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் போனதுக்கு அப்புறமேட்டு லெஃப்ட் சைட் கார்னரில் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த ஒரு நியூ பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது இல்லையா. இதில் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்குள்ளே உள்ளே போயிடும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் கட் ஆஃப் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் 2023 இருக்கு இல்லையா, 23, 22, 21, 20, 2019 இந்த இயரோடைய கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ரேங்கிங்கும் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது கட் ஆஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதையுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா பிரான்ச்சஸ் உங்களுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லி இங்கே அவைலபிலிட்டி காமிக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த பிரான்ச்சஸ் வேணுமோ அந்த பிரான்ச்சை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பதிலாக நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுக்குறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்துறேன். ஸோ இது பிரான்ச்சு, இந்த பிரான்ச்சு நான் கொடுத்து சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ டோட்டலி 257 ரிசல்ட்ஸ் இருக்குது. 257 காலேஜஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட எஸ்எஸ் கோர்ஸ் நான் கொடுக்க கிடையாது, வெறும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்சஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸஸ் இது பண்ணலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனக்கு வேணும். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் எனக்கு வேணும் அப்படின்னா நான் சர்ச் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் டோட்டலி 12 காலேஜஸ் அவைலபிளில் இருக்குது சரிங்களா. ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன், ஈரோடு, செங்குந்தர் இருக்குது, ஐஆர்டிடி இருக்குது, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, நந்தா, அடுத்து வெள்ளாளர், ஸோ அடுத்து நந்தாலே இன்னொரு செகண்ட் காலேஜ் இருக்குது சரிங்களா. ஸோ இது மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதில் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல ஸோ அதாவது பண்ணாரி அம்மன் காலேஜோடைய காலேஜ் கோட் கொடுத்துருக்காங்க அண்ட் பிரான்ச் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓசி அப்படின்றது ஓப்பன் கேட்டகரி. ஸோ ஓப்பன் கேட்டகரியில் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அதில் அடுத்தது பிசி. ஸோ இந்த ஓசியோட க்ளோசிங் கட் ஆஃப் என்ன 184. ஸோ பிசியோட க்ளோசிங் கட் ஆஃப் என்ன 179.5. ஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பிசியோட க்ளோசிங் கட் ஆஃப் என்னவோ அதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதை நோட் பண்ணி நீங்கள் லிஸ்ட் எடுங்க சரிங்களா. ஸோ சாய்ஸ் லிஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அப்போது இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அண்ட் பிசிஎம்னா 169, எம்பிசி அப்படின்னா 175. ஸோ அண்ட் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. லைக்வைஸ் நீங்கள் எல்லா இதுக்குமே இப்படி தான் போயிடணும். அண்டு கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஒரு 2-3 மார்க்ஸ் குறையுது, அதுக்கு மேலே குறையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல 179.5 இருக்குது அப்படின்னா பண்ணாரி அம்மனில் ஐடிக்கு, பிசியில் 179.5 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 176 அந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ பட் எனிவே உங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்கலையோ நீங்கள் எல்லா காலேஜஸும் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுக்கணும். ஸோ டாப் காலேஜஸ் எல்லாமே கொடுங்க. அண்ட் டாப் காலேஜஸ் லிஸ்ட் எல்லாத்தையுமே நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பேசுகிறேன் சரிங்களா.
ஸோ டாப் ஒரு 50 காலேஜஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு பேசுகிறேன் ஃபார் ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு அண்ட் ஆல்சோ ரவுண்ட் 2 மாணவர்களுக்கும் நான் டாப் 60 காலேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் வந்துட்டு பேசுகிறேன். சரிங்களா? ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் வைஸ் நீங்கள் இப்படி தான் உங்களுடைய என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு காலேஜ் கோடு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா காலேஜ் கோடு நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்து கூட டைரெக்டாக சர்ச் கொடுத்தீங்கன்னா வந்துடும். சரிங்களா? ஸோ காலேஜ் கோட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா காலேஜஸ் இந்த இடத்துல டேரெக்டாக வந்துடும். அல்லது நீங்கள் காலேஜ் நேம் இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் கோட் இந்த இடத்துல வந்துடும். ஸோ நீங்கள் இப்படியுமே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வெப்சைட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ 2023 கட் ஆஃப் மட்டும் நீங்கள் எடுத்து பேசினாலே போதுமானது. அக்கார்டிங் டு 2022 கட்டிலும் 2023 கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. நான் வந்துட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அண்ட் 2023 காட்டிலும் 2024 இன்னமுமே கொஞ்சம் கட் ஆஃப் வந்துட்டு குறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ 2 to 3 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ அதனால நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து நல்ல ஒரு காலேஜஸில் போய் சேருங்க. சரிங்களா? ஸோ அண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இஏ, டேனுவாஸ் அண்ட் டிஎன்ஏயு இது பற்றின டீட்டெயில்ஸை நான் நிறைய அப்கமிங்கில் பேச போகிறேன். ஸோ தொடர்ந்து பண்ணால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வீடியோவில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.